மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று எத்தனை முறை நீதிமன்றங்கள் உத்தரவிட்ட போதிலும் தமிழகத்தில் இன்னும் மணல் கடத்தல் முழுமையாக தடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. கோவில்பட்டியில் தொடரும் மணல் கடத்தலுக்கு யார் பொறுப்பு? நடவடிக்கை எடுக்க தவறியவர்கள் யார்? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கீழ்நாட்டுக்குறிச்சியில் உள்ள தனியார் நிலம் இது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? இந்த சுற்றுவட்டாரங்களில் உள்ள அனைத்து தனியார் பட்டா நிலங்களிலும் இதுதான் நடக்கிறது. ஆம், வைப்பாற்றங்கரையில் உள்ள தனியார் நிலங்களில் சவுடு மண் எடுப்பதாக கூறி பல அடி ஆழத்திற்கு இயந்திரங்களை வைத்து இரவும் பகலும் சட்டவிரோத மணல் கொள்ளை நடக்கிறது. என்ன செய்கிறது மாவட்ட ஆட்சியரகம்? 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நமது நியூஸ் 18 தொலைக்காட்சியில் கோவில்பட்டி அருகில் உள்ள வைப்பாற்றில் மணல் கொள்ளை நடப்பதாக வெளியிட்ட செய்திகளின் காட்சிகள் இவை. இந்த செய்தி வெளியானவுடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் மணல் கொள்ளையை நிறுத்திவிட்டதாக தகவல் அளித்தனர். அப்போதே வைப்பாற்றின் கரையில் உள்ள தனியார் பட்டா நிலங்களில் பண்ணைக்குட்டை அமைப்பதாக கூறி மணல் கொள்ளை நடப்பதாகவும் தெரிவித்திருந்தோம். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆனால் சமீபத்தில் அந்த மணல் கொள்ளை எந்த அளவுக்கு நடந்துள்ளது என்பது எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தால் அம்பலமாகியுள்ளது. வைப்பாறு ஆற்றங்கரையின் வடக்கு புறத்தில் கீழ்நாட்டுக்குறிச்சியில் உள்ள தனியார் விவசாய நிலத்தில் சுமார் 2.25 ஹெக்டேர் பரப்பளவில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் விவசாய நிலத்தை சீர்படுத்தப் போவதாகவும் அதற்கு உதவியாக சவுடுமண் எடுக்கப் போவதாகவும் கனிமவளத்துறையிடம் அனுமதி பெற்றுள்ளார். அதன்படி 1 மீட்டர் ஆழத்திற்கு மட்டுமே மணல் எடுக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கு 30 முதல் 40 அடி ஆழத்திற்கு இயந்திரங்கள் மூலம் மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது. தினமும் 400 டாரஸ் லாரிகளில் மணல் எடுத்துச் செல்லப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மணல் குவாரி செயல்பட்ட இடத்திற்கு வியாழக்கிழமை பாமக, தேமுதிக கட்சியினர் நேரடியாக சென்றனர். அவர்களை மணல் அள்ளும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்படும் நிலை உருவானது. அவர்களை மீறி எதிர்க்கட்சியினர் உள்ளே சென்று குவாரியில் நின்றபடி கோஷங்கள் முழங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து எட்டயபுரம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உறுதியளிக்கப்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த மணல் கொள்ளை விவகாரத்தில் அரசின் கனிமவளத்துறை விதிகள், சுற்றுச்சூழல் ஆணையத்தின் விதிகள், உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற உத்தரவுகள் என அனைத்தும் அப்பட்டமாக மீறப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் எதிர்க்கட்சிகள். ஆத்த ஒட்டி இருக்கிற பகுதிகளில் ஆத்து மண்ணை திருடுறதுக்காக சவுடு மண் என்ற பேரை எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க. அதுபோக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இயந்திரங்களை வச்சு மண் அள்ளக்கூடாது. அது மாதிரி பாஸ் கொடுத்தா அந்த பாஸுக்கு தான் போகணும். இப்போ லேட்டஸ்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பொருத்தணும். இங்கே சிசிடிவி கேமரா பொருத்தணும். இங்கேருந்து போகிற லாரிகளில் ஜிபிஆர்எஸ் கருவி பொருத்தணும். அது மாதிரி ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணணும். கலெக்டரேட்டில் ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணணும். விஏஓலேருந்து, தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து, ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து கலெக்டரேட் வரைக்கும் எல்லா நோட்டீஸ் போர்டிலையும் இந்த மணல் குவாரி சம்பந்தமாக புகார்கள் தெரிவிக்கன்னு சொல்லி ஒரு நம்பரை எல்லா இடத்துலையும் ஒட்டி வைக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாவட்ட கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும். தனியாக மாவட்ட கமிட்டின்னு ஒன்று மணல் சம்மந்தமாக, கனிமவள சம்மந்தமாக மாவட்டத்தில் லெவலில் ஒரு கமிட்டி, வட்டார லெவலில் ஒரு கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணணும் அரசு. இதையெல்லாம் வச்சுட்டு இந்த வட்டார லெவல் கமிட்டி, மாவட்ட லெவல் கமிட்டி இதெல்லாம் வாரம் ஒரு முறை கூடணும். இவங்க டெய்லி எவ்வளோ லோடு மண் சவடு மண் போகுதுன்றதை இவங்க டெய்லி இமெயில் மூலமாக கலெக்டரேட்டுக்கு இந்த நான் சொன்ன அத்தனை அதிகாரிகளுக்கு, அத்தாரிட்டிஸுக்கு அனுப்பணும். அதை அவங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும். மாதம் ஒரு முறை நேரில் ஆஜராகி இந்த குவாரி உரிமையாளர் நேரில் ஆஜராகி இவ்வளோ நடந்திருக்கின்ற விஷயத்தை இவ்வளோ குவாரி எடுத்து, இவ்வளோ லைசன்ஸ் வாங்கியிருக்கிறோம், இவ்வளோ லாரி டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லணும். லாரியில் ஜிபிஆர்எஸ் கருவி மூலமாக எந்த இடத்துக்கு அந்த மண் போய் சேர்ந்துருக்கின்ற ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்போலாம் இவ்வளோ லெட்ஜர் மெயின்டைன் பண்ணணும்னு இந்த குவாரி விஷயத்தில் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது. இது வரைக்கும் 20 கோடி அளவுக்கு மணல் கொள்ளை நடைபெற்றிருக்கிறது. இதை மாவட்ட நிர்வாகமும் அரசு, தமிழக அரசும் 20 கோடி மணல் கொள்ளையை வசூலிக்க வேண்டாம். மணல் அள்ளப்பட்டிருக்குது. இங்கே 30 அடி ஆழம் மணல் அள்ளப்பட்டு 1 மீட்டர் 3 அடி
ஆழம் தான் அள்ளணும். 30 அடி ஆழம் அள்ளப்பட்டிருக்குது. அதை நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அந்த பகுதியில் இருந்த பனைமரங்கள் அனைத்தும் வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளன. அந்த பகுதி வழியாக செல்லும் உயரழுத்த மின்சார டவர்கள் சரிந்து விழும் அளவிற்கு மணல் கொள்ளை நடைபெற்றுள்ளது. 20 அடியிலிருந்து 25 அடி வரைக்கும் நல்ல மணல் இருக்குது. 3 அடி தான் மேலே உள்ள. இவங்க எடுத்த 2 ஹெக்டர் 15 ஏர் வந்து இந்த 3 அடி மண் அள்ளுறதுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருந்து இன்றைக்கி அள்ளணும். அதுக்கு ஒரு 10 நாள் கூட ஆகாது இந்த 3 அடி அள்ளுறதுக்கு. ஆனால் இப்போ 1.5 மாதமாக நடந்துட்டுருக்கு. டெய்லி வந்து 400 வண்டிகள் டாரஸ் வண்டிகள் ஓடிட்டுருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 1000 யூனிட்டுகள் வரைக்கும் இன்றைக்கி வெளியில் போயிட்டுருக்கு. இது வந்து அரசு அனுமதியோட முழுக்க வருவாய்த்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை 3 துறையோட அதிகாரிகளுடைய அனுமதியோட இந்த கடுமையாக வந்து மணல் கொள்ளை நடந்துட்டுருக்கு. இது அதிகாரிகள் வந்து கண்டு காணாமல் இருக்கிறனாலே மாவட்ட நிர்வாகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆட்சித்தலைவருக்கு தெரியும், வருவாய் கோட்டாட்சியருக்கு தெரியும், வட்டையார் வட்டாட்சியருக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் அந்த தப்பு நடக்கு. அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அவங்க மாதமாக டெய்லி அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்ருக்கறனால அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க. இப்போ ஏதாவது பப்ளிக்கில் இருந்து சமூக ஆர்வலர்கள் மற்ற யாராவது இடையூறு பண்ணுவாங்கன்னா போலீஸை வச்சு இரும்பு கண்டு அடக்குறாங்க. வைப்பாற்றை நம்பி நடந்த விவசாயம் பொய்த்து போன நிலையில் தற்போது இருக்கும் 20% மணலும் முற்றிலும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டால் நிலத்தடி நீர் வற்றி 500க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாலைவனமாகும் அபாயம் இருக்கிறது என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். இப்படி போனால் பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளத்தை சுற்றி உள்ள 500 கிராமங்களும் பாலைவனமாக மாறிடும். ஏற்கனவே பலர் வந்து வாழ்வாதாரத்தை இழந்து புலம்பெயர்ந்து போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது ஒரு 30% மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையும் இப்போ கேள்விக்குறியாக நிற்கிது. இது குறித்து எட்டயபுரம் தாசில்தார் முதநாளிடம் நமது செய்தியாளர் கேட்டபோது தனக்கும் இதற்கும் தொடர்பில்லை எனவும் கனிம வளத்துறையிடம் கேட்கும்படியும் கூறியுள்ளார். வணக்கம் மேடம், நான் கோவில்பேட்டில இருந்து நியூஸ் 18 ரிப்போர்ட்டர் பேசுறேன். தாசா மேடம் தானே? அதனால மேடம் தாசா மேடம் தானே? ஆமாங்க சார். மேடம் ஒண்ணு ஒரு தகவலுக்காக கேட்கிறேன். இப்ப இந்த கீழ்நாட்டு குறிச்சி என்ன பிரச்சனை மேடம்? இந்த மணல் இறங்க கூட்டி இருந்தது என்ன பிரச்சனை மேடம்? கீழ்நாட்டு குறிச்சி கலெக்டர் பாஸ் கொடுத்திருக்காங்க. அது வந்து 90 நாள் பாஸ் கொடுத்திருக்காங்க சார். அவங்க அள்ளிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சார் ப்ராப்ளம்? இல்ல அவங்க சவுடு மங்கு மணல் அள்ளுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு பண்ணி நேற்று தேமுதிக, பாமக இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வந்து. ஆமாங்க சார். இன்னைக்கு கூட அவங்க வந்து குவாரியில மணல் போற மாதிரி எனக்கு தெரியல சார். நாங்க எது வந்தாலும் லாண்டடா ரிப்போர்ட் கலெக்டருக்கு போட்டு விட்டுட்டு இருக்கிறோம். இல்ல இப்ப நம்ம ஒரு அடி இவ்வளவு அடின்னு இருக்குல்ல, இப்போ சவுடு மண் சொல்றாங்க, அவங்க எல்லாம் சுத்தப்படுத்த போற சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட அடி இந்த மாதிரி அளவுதான் நீங்க கொடுப்பீங்க எடுக்கிறதுக்கு? இல்லைங்க சார், இது ஏடி மைன்ஸ் பாஸ் கொடுக்குறாங்க. அவங்கதான் இந்த இது பண்ணுவாங்க சார். நான் சாருக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் இப்ப மீட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன். சார்ட்ட நான் இது விஷயமா நான் இதுல பேசுறேன். கோவில்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் அமுதாவிடம் நமது செய்தியாளர் கேட்டபோது தவறே நடக்கவில்லை என்ற தொனியில் பேசிய அவர் தாசில்தாரை ஆய்வு செய்ய சொல்வதாக கூறியுள்ளார். மேடம் தகவல் தான். இந்த கீழ்நாட்டு குறிச்சில மணல் பிரச்சனை இருக்குல்ல மேடம், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன். நேரத்தெல்லாம் போராட்டம் பண்ணாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைச்சுக்கேன். கீழ்நாட்டு குறிச்சி எட்டயபுரம் தாலுகா. இப்ப அங்க ஏதோ சவுடு மண்கிற பேர்ல மணல் அள்ளுறாங்கன்னு நேற்று கூட தேமுதிக, பாமக எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அப்படி இது நடக்கா மேடம் கீழ்நாட்டு குறிச்சியில அந்த மாதிரி? எதுவும் நடக்கலையே சார். இல்ல இப்ப சவுடு மண் எடுக்க பாஸ் வாங்கிட்டு மணல் அள்ளுறாங்கன்னு குற்றச்சாட்டு சொல்லிட்டு சொல்றாங்களா? எதுவும் நடக்கல. அவங்களுக்கு அடுத்த மாசம் 10ஆம் தேதி வரைக்குமோ என்னமோ ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. சரி, மற்றபடி எதுவும் இல்லையே சார். இல்ல என்ன பார்க்க சொல்றேன், காசார போய் ஃபீல்ட் இன்ஸ்பெக்டர் பார்க்க. மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் கைகோர்த்து கொண்டிருப்பதால் அரசு அதிகாரிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்பதாகவும் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த பிரச்சனை உதாகரமாக வெளிப்பட்டு விடாமல் அமுக்கும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மணல் கொள்ளையில் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் கீழ்நாட்டக்குறிச்சி சுற்றுவட்டார மக்கள் மக்களவை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அங்கு ஒரு பேனரும் வைக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த கீழ்நாட்டு குறிச்சி குவாரியை தடுத்து நிறுத்தணும். உடனடியாக இனிமேல் மணல் கொள்ளையும் நடக்கூடாது, இயற்கை வளங்கள் சுரண்டப்படக்கூடாது. இது அதிகாரிகள் உறுதிப்படுத்தணும். இல்லை தேர்தல் கமிஷன் இங்கே பெரிய பதட்டமான சூழ்நிலையாக இருக்குது. அப்படி ஒரு வேளை இவங்க அந்த தேர்தல் கமிஷன் அதை பார்த்து அந்த சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய மணல் குவாரியை நிறுத்தலைன்னு சொன்னால் சுற்றுவட்டார கிராமங்களில் தேர்தல் புறக்கணிப்பு, மக்களவையும் சட்டப்பேரவையும் தேர்தல் புறக்கணிப்பு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. எல்லா கிராமத்திலும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நாங்கள் செய்வோம். இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் இயற்கை வளத்தினை பாதுகாத்து வரும் நிலையில் தமிழகத்தில்தான் இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அவலம் நாள்தோறும் அரங்கேறி வருகிறது. இதை தடுக்கவில்லை என்றால் நீராதாரம் பாதிக்கப்பட்டு இப்பகுதி
நாளடைவில் பாலைவனமாக மாறிவிடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்றச் செய்திகளின் உண்மையான பின்னணியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.